புதுக்கோட்டையில் தமிழ்நாட்டில் உள்ள பெப்சி, கோகோ கோலா போன்ற அந்நிய நிறுவனங்கள் குளிர்பானங்கள் விற்பனை செய்வதை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு குழு அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் அது விரைவில் நடைமுறைக்கு வரும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமா ராஜா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெப்சி, கோகோ கோலா போன்ற அந்நிய நிறுவனங்களில் குளிர்பானங்கள் விற்பனை செய்வதை தடுத்து நிறுத்துவதற்கு குழு அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் விரைவில் அது நடைமுறைக்கு வரும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமா ராஜா செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை சில்வர் காலில் செய்தியாளர்களை சந்தித்த விக்ரமா ராஜா கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி மரணமடைந்தவர்களுக்கு இரங்கலை தெரிவிப்பதாகவும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் கட்சிக்கு ஆதரவு வழங்குவதாகவும் அமெரிக்காவில் உள்ள இறக்குமதி வரியை எதிர்க்கும் வகையில் தமிழ்நாட்டில் கோகோ கோலா, பெப்சி போன்ற குளிர்பானங்கள் விற்பனை செய்வதை தடுக்க குழு அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் விரைவில் தமிழ்நாட்டில் இதுபோன்ற குளிர்பானங்கள் விற்கப்படாது எனவும் வியாபாரிகளும் இந்தியா மீது நேசம் கொண்டு விற்பனை நிறுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது எவ்வளவு பெரிய ஒற்றுமை தமிழ்நாட்டில் இருந்ததோ அதே போன்று அந்நிய குளிர்பானங்களை பயன்படுத்துவதை மக்கள் நிறுத்த வேண்டும் எனவும் அதற்கு மாற்றாக இந்தியா நிறுவன குளிர்பானங்களை பருகலாம் எனவும் தெரிவித்துள்ளார். வணிகர்களிடம் லஞ்சம் பெறும் நபர்கள் பற்றி தமிழக அமைச்சரிடம் எடுத்து கூறி அதுபோன்ற அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் பண்டிகை காலம் நெருங்கும் பட்சத்தில் இதுபோன்ற அதிகாரிகள் கெடுபிடி ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். எச்சரிக்கையோடு நாங்கள் பதிவு செய்வதெல்லாம் நீங்கள் விலைகளை குறைத்து தரப்படவில்லை என்று சொன்னால் உங்கள் பொருள் வாங்குவதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு புறந்தள்ளும் என்பதை எச்சரிக்கை பதிவு செய்து கொள்கிறேன். அதே போன்று சிமெண்ட் போன்ற கட்டுவதற்கான இன்சாண்ட் விலைகள், செங்கல் விலை, சிமெண்ட் விலைகள் இன்னும் குறைக்கப்படவில்லை. சாமானிய மக்கள் வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் உதரிகம்பான நிலை இருக்கிறது. ஆகவே அதையும் உடனடியாக உற்பத்தியாளர்கள் குறைக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அரசு துறை அதிகாரிகள் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் அந்த பொருள் கிடைக்கக்கூடிய சூழலை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரை வலியுறுத்துகிறது. நவம்பர் 11ஆம் தேதி மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோடு இங்கே ஜிஎஸ்டி வரி விதிப்பிலே பல்வேறு மாற்றங்கள் செய்ததற்காக ஒரு கரூர் மாவட்டத்திலே மிக துயரமான சம்பவம். இது போன்ற நிலைப்பாட்டை இதுவரை இந்திய திருநாட்டிலே எந்த மாநிலத்திலும் சந்திக்க முடியாத நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. நேற்று இரவு அந்த செய்தியை பார்த்ததிலிருந்து மனம் கும்மறி கொண்டிருக்கிறது, உள்ளம் அழுது கொண்டிருக்கிறது. ஆகவே அங்கு பாதிப்படைந்த அத்தனை குடும்பத்தார்கள் உயிர்களை மீட்ட ஏறக்குறை 39 பேர் கொண்ட உயிர்கள் இழந்திருக்கிறது. அவர்கள் குடும்பத்திற்கும் தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு எங்கள் உள்ளமாற அவர்களுக்கு எங்கள் அஞ்சலியோடு ஆறுதலையும் தருகிறோம். அதே போன்று இன்று ஒரு நாள் கரூர் மாவட்டத்திலே கடைகள் விடுமுறை விடப்பட்டு அங்கு இந்த அனுதாபத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இதை எடுத்துச் செல்வதற்கு ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிலையை பேரமைப்பு உருவாக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அரசு இது போன்ற நிகழ்பாட்டிற்கு எக்காலத்திலும் இனி அனுமதித்துவிடக் கூடாது. சாமானியர்கள் கூட்டம் என்று சொல்லி பார்வையாளர்கள் ஒரு திரைப்பட நடிகரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு சிறு குழந்தைகள் எல்லாம் அள்ளி செல்வதை தவிர்க்கப்பட வேண்டும். இது போன்ற உயிர்கள் இனிமேல் மறைக்க கூடாது இந்த மண்ணிலை என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வலியுறுத்தி எங்கள் இறுக்கமான நெஞ்சோடு சொல்லுகிறேன். அந்த மறைந்த குடும்பத்திற்கு தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு சார்பாக எங்களுடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறோம். எல்லாம் வருங்காலத்தில் அரசு புறந்தள்ள வேண்டும். அதே போன்று வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பண்டிகை காலங்கள், ஆயுத பூஜை, தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல் என்று நியூ இயர் என்று தொடர்ச்சியாக விழா காலங்கள் இருக்கிறது. இந்த விழா காலத்தில் எக்காரணத்தை கொண்டும் இது போன்ற ரோடு ஷோ கூட்டம் நடத்துவதற்கு அரசும் காவல்துறையும் அனுமதிக்க கூடாது என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு கோரிக்கை மனுவாக தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று எந்த அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தாலும் வேறு எந்த சார்பில் உள்ள கூட்டம் நடத்தினாலும் அங்கு வியாபாரிகளுக்கோ பொதுமக்களுக்கோ அரசு சொத்துகள் அவர்கள் உடைத்து நாசப்படுத்துவார்கள். ஆனால் அவர்களை முடக்கப்பட்டு அந்த நிறுவனத்தின் மூலமாக அந்த கட்சி சார்ந்த வணிக அந்த கணக்குகளை முடக்கப்பட்டு அந்த இழப்பீடுகளை அவர்களிடம் பெற வேண்டும் என்பதை இப்போ வலியுறுத்துகிறது.
இல்ல இப்போ அந்த நிலைக்கும் அறிவிப்பதற்கு முன்பாக உள்நாட்டு குளிர்பான நிறுவனங்களை அணுகி இதற்கு ஈடுபடுவதற்கு யார் யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்கள் என்பதை சோதனை ஆய்வு செய்த பிறகு நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். இல்ல அதாவது எல்லாரும் ஒருமித்த கருத்தோட, அதாவது நாங்க வாங்கல கார்பரேட் கம்பெனிகள் நிறைய இருக்கு. முன்பு பாத்தீங்கன்னா வெறும் மளிகை புதுக்கோட்டை மாவட்டம்னா மளிகை கடையில் மட்டும்தான் அந்த பொருள் இருக்கும். இன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல அந்த பொருள் இருக்கு, மால்ல அந்த பொருள் இருக்கு. இதையெல்லாம் தடை செய்தால் மட்டும்தான் நாங்க வெற்றி பெற முடியும். எங்கால் கடையில் அந்த பொருள் இல்லை என்று சொன்னால், நீங்களே அதை வாங்க வேண்டும் என்று சொன்னால் வேற இடத்துக்கு தேடி போவீங்க. அப்ப எங்க வியாபாரிகளும் பாதிக்கும் என்றுதான் எங்க வியாபாரிகள் மற்ற அச்ச உணர்வு இருக்கு. அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறோம், ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒட்டுமொத்தமாக எடுத்து அடிப்பதற்கு தான் எங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு வாங்கி வச்சிருக்கிறோம், தமிழ்நாடு முழுக்க வாங்கல. அந்த இப்போ குறிப்பிட்ட இடம், இப்போ ஒரு மைய போய் மார்க்கெட் போயில ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடத்தக்கூடாது என்பதுதான் எங்கிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்கும். தமிழ்நாடு முழுக்க நடத்தக்கூடாது என்பது ஆர்டர் கிடையாது. அந்த நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு இனிமேதான் பரிசீலனை செய்யணும். உங்களுக்கு ஆன்லைன் வர்த்தகம் கார்பரேட் ஆதிக்கத்தை எதிர்த்துதான் கடந்த மாதம் திருச்சியில மாபெரும் ஒரு பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். அந்த முற்றுகை போராட்டம் என்பது அங்கு நடைபெற்ற தொடர்ச்சி. பண்டிகை காலங்களுக்கு பிறகு மீண்டும் அதை கையில் எடுத்து போராட இருக்கிறோம் என்று தெரிவிச்சுக்கிறேன். இல்லைன்னா நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், இதுவரை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு மக்கள் செவிசாய்க்கப்பட வேண்டும், உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் செவிசாய்க்கப்பட வேண்டும். குறிப்பா சொல்லணும்னா கார்பரேட் கம்பெனியை எதிர்த்து அந்த செய்தி வெளியிடுவது கூட சில ஊடகங்கள் அச்சப்படுகிறது. ஆமா ஆமா 26 என்ற ஆய்வு தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக எங்களுடைய மாநில செயற்குழு கூட்டத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் எப்படி செயல்படுத்த இருக்கிறோம் என்பதை வலியுறுத்தி அதற்கு பிறகு எங்க நகர்வுகள் அறிவிக்கப்படும். நான் தேர்தல் கட்டாயம் நிற்க மாட்டேன்.